நேரத்தில் என்னை அறியாது எனக்கும் தெரியாது இந்த பாவி ருத்தரி சொற்பரம் கட்டடியப்பா என்ன கிணவே நினைவு சொல்லுவோம் அது என்ன வித சொற்பரம் தெரியுமாடி எம்மா போர் முகத்தில் ரதத்தை ஓட்டி என் மன்னன் வழி இருக்கும்படியான சிரத்தை இருப்பிடமாக கடவு கட்டரடி அம்மா ஏட்டு சொக்கா கூட்டு போதுமா ஏட்டு சொரக்கா கூட்டு போதுமா எப்படியான வார்த்தை எல்லாம் உரைத்து நீ எவ்வளவு நம்பியான வார்த்தை எல்லாம் சொன்னாலும் அடி அம்மா அந்த வாழ அம்மாடி இருக்கும்படியான ஜனம் எல்லாம் அழைத்து அம்மா அந்த ஜனையோடு ஒன்றாக என் மன்னனை வளர்த்து கால் வேர் சிரம் வேறு அறுக்க கண்ட நடி அம்மா சொற்பறாரு அது மட்டும் ஆடி அம்மா குறையில்லாத இருக்கும்படியான அந்த மாதாவா கொள்வதற்காக கதையும் கொண்ட மாலையும் பெற்று வந்தார் அந்த கொண்ட மாலையால் வளைத்து கதாயத்தால என் மன்னரோட சிரத்தில் அழித்து கடைக்கு போகணும் காசு கொடுக்கணும் சக்கரை வாங்கணும் கையில கொட்டணும் நக்கணும் அப்பதான் சித்திக்கும் சக்கரை சித்திக்கும் இருந்தாலும் அம்மா ஒரு பெண் இருக்க முடியாத கிளம்பு சொல்லுவாங்க கிணவுல கண்ட பணம் செலவுக்கு உதவாது ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது சக்கரை சொன்னா தித்திக்கும் கடைக்கு போகணும் காய்ச்சி கொடுக்கணும் வாங்கி அந்த கையில கொட்டணும் வாயில கொட்டணும் வாயில் கொட்டி நக்கணும் சரி எஜமோ தாய் ஆமாமா அப்படியாக பார்த்து எல்லாரும் எனக்கு அறிவாக உரைத்தாரு அம்மா கண்ணீரத்தோட கவலை விடுமா ஒரு இருக்கும்படியான கிணவும் படிக்காதண்ட கற்பிணி காணும்படியான கிணவும் பத்தினி பெண்ணு காணும்படியான கிணவும் கட்டாயம் படிக்கணும்னு சொல்வாரு அடி அம்மா சும்மா என் மன்னனுக்கு என்ன ஆபத்து நேருமா தெரியவில்லை சஞ்சலத்தோடு அம்மா ஒன்னு கனவை கண்டான்னு சொல்றியாங்கிட்ட நீ ஓட்ட நாடியா ஓடியா நீ என்ன சமாச்சாரம் என் பதி ஆகிய ஆண்டவர் மனைவியா இருக்குவார் உத்தரி அழைத்து வர வேண்டும் சொன்னாரா அடியே மன்னடத்துல சென்று நம் கண்ட கனவு இருக்கிறது அவரிடத்திலேயே சொல்லப்படாது அதனால கண்ணீர் கவனியோடு இருந்தா என்னம்மா முகத்தர போல சோகம்னு கேட்பா என் மன்னனோ இருக்கும்படியான வீரத்தரத்தோடு அப்பேற்பட்ட வீரனை திருமணம் செய்தும் அல்லவா என் மன்னடத்துல சோகமா இருக்காத சந்தோஷமா இருக்கணும் சென்று மனைவி உத்திரி வந்து சொல்லிட்டு அப்போ வரும் வர சொல்றா வர சொல்லு சொல்ல அப்படி இப்படிமா இருக்கிறாங்க அப்படி இப்படிமா இருக்காங்க என்னது அப்படி கொஞ்சம் சொன்னீங்க அப்புறம் 30,000 அப்ப நீ அதை சொல்லிட்டாங்களா போய் பாப்போமா
சமாச்சாரா அந்த மன்னவன் ராடம் மழிந்திடும் சதி ஒரு அன்புடி இதை சொல்றாங்க என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவன் பேர்ல அதனால என் பாதத்தை பிரதிபடி நான் என்றென்று என்னோடு வாழும்படி ஆசை எழுந்துரு ஐயா ஐயா போருக்கு வந்தல்ல நீங்க போர் பாடி மகராஜிடம் சொல்லிவிட்டு ஆரோகரம் அழைத்து சிறையில் அடித்து எங்கேயோ புறப்பட்டு போறமா தெரிந்த என்ன சமாச்சாரம் ஏதுன்னு தெரியாது திறந்து கொண்டிருக்கிறோம் அந்த துரோணரும் தர்மம் தன்னை கொல்லுவே ரெண்டு வீரம் ஊரிலே போயிருக்க அந்த புல்லறிவார விட்ட சேரை போருக்கு அழைத்திருக்க செல்லுவே செல்லூரா தந்தைமார்கள் ஏறிய காத்துவார்கள் இன்று 14ஆம் போர்க்களத்தில் தருமனை பிடிப்பேன் அந்த துரோணாச்சாரி சபதம் கூறியிருக்கிறான். அதனாலே எங்க அப்பா ராஜாக்களும் சஞ்சரி கலிங்கரோடு யுத்தத்தில் செல்கிறார். அவரு வரைக்கும் எங்க அப்பா பெரியப்பா தருமனுக்கு தர்மராய பூபதிக்கு துரோணாச்சாரி வந்தாது நான் காவல் புரிய போகிறேன். பெரிய தர்மராயருக்கு ஐயா அப்பாடி காவல் அடி எப்படியா
பாப்பா ஐயா பாப்பா ரெண்டாலும் கண்டே உன் தந்தையா இருக்கும் அர்ஜுன பூபதிக்கே குருவான ஐயா அப்பேற்பட்ட பலசாரி அந்த பாப்பான் ஐயா வேண்டாம் அடி பலசாரி ஐயா எண்ணி போச்சிடும் சொல்லுபடியான வார்த்தைக்கும் நான் கண்ட சொற்பொருத்துக்கும் இன்னும் 11 படிக்கும் போது அடி சொற்ப நட்டால் என்ன சொற்கும் கனவெல்லாம் பறிச்சா அப்புறம் என்ன கிடக்கு நாட்டுல எம்மா பேர கனவு காண்டா விழியாது இருக்கு இல்ல அதெல்லாம் சும்மா கனவெல்லாம் ஒரு முகம் தள்ளடி அதனால தியானாசனை தோடி இருக்கும்படி ஆனதந்தை காவலுக்கு செல்லுவேன் எதிரிய வெள்ளு ஐயா ஐயா அந்த வர அழுவுற பொம்னாட்டியும் இடிக்காத பேர மானத்தை நம்ப கூடாது நான் கையே நோங்குறேன் அதுக்குள்ள ஐயோ 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 ஊற ஒண்ணு பண்றா அதான் பாரு அடிச்சுட்டா ஒரு காரியம் என்ன எந்த நேரத்துல அடிக்கணும் பொம்னாட்டி எந்த நேரத்துல அடிக்கூடாது எனக்கு தெரியாது போடா குடும்பம் கழிச்சுவான் எந்த நேரத்துல கூட்டுக்காரங்க தெரியும் பொம்னாட்டி அடிக்கணும் எந்த நேரத்துல அணைக்கணும் தெரியும் எப்படியாவது போட்ட பையா கூட்டு எதிரியே ஐயா கொண்டு வாரே நண்டு கொண்டு வர எதிரியே சொல்றீங்களே பொன்னையோ தலைய துணிக்க கண்டேன் சுவாமி நீங்க போய் கொல்லு கூடி வர எதிராளிய பலத்தை பத்தி பேசுற என் பலம் என்னன்னு தெரியாது பேசுறேடி பலம் என்ன நீ போனன்னு மட்டும் சொல்லிட்டாரு நீ எது வேணாலும் சொல்லு ஐயோ சாமி ஐயா
கண்மணியோடு இருக்கிறானே ஆமா என் வார்த்தை எல்லாம் அற்ப தரமா என்று நீங்க போகிறீங்களே நடக்கும்படியான சமாச்சாரம் என்னன்னு தெரியாது என்னிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். என்ன சமாச்சாரம்? உன் தந்தையாருக்குமே இவர் ராஜா மனத்தில் இருக்கின்ற போது துரியோதனன் கட்டளை பிரகாரம் பார்த்தார் இருக்கும்படியான சிந்துபதி மைந்தனாருக்குமே சைத்தரசனாகப்பட்டவனும் ஐவர் ராஜாக்களையும் அம்பாள் ஏகஜனியும் காண வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தால் கானகம் சென்று கொண்டிருக்கின்ற போது ஐவர் ராஜாக்களும் கானகத்திலே காகரிகள்லாம் பறிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். அம்பா ஏகஜனியோ தன்னந்தனிமையாக இருந்து கொண்டார் பர்ணக சாலையிலே சென்று அங்கிருந்து அம்மா உங்க நலத்தை விசாரிச்சு போக வந்தா எப்படி அம்மா இருக்கிறாங்க அப்படி என்று பேசிவிட்டு வாராயத்தை வைத்து விட்டு ரதத்தை செலுத்த வந்து சென்று கொண்டிருந்தார். ஐயோ நம்ம அண்ணன் வாராயத்தை வைத்து விட்டு போய் விட்டாரு அப்படி என்று உன் தாயா இருக்கும்படியான திரௌபதி அம்மையாகப்பட்டதோ அண்ணா அண்ணா அந்த வாராயத்தை மறந்து வச்சு விட்டீங்க இந்த அண்ணா வாராயம் என்றார். அம்மா கீழே இருந்து கொடுக்குறிய ரதத்துல ஒரு படி வச்சு கொடுத்தால் எனக்கோ வாராயுதம் எட்டும் அம்மா அப்படி என்று சொன்ன உடனே உன் தாயா இருக்கும்படியான அம்பாரியாக சரி ரதத்தையே ஒரு அடியை வச்சோடனே சரவேகமா ரதத்தை செலுத்தி கொண்டிருந்தான் செய்தரசனாகப்பட்டவன் பார்த்தார் காகரி பறிக்க சென்றிருக்கும்படியான உன் தந்தை அர்ஜுனனும் வீமாட்சியும் பார்த்தார். இருவரும் ஓடி வந்து ஐயோ பன்னகசாலையில காணவில்லையே மனைவி இருக்குமையாக சரி அப்படி என்று பார்த்தார். ரதம் போன அடியை கண்டு அதோ ரதத்தை செலுத்தி கொண்டிருக்கிறானே செய்தரசன் இவனை விடுவதாக பிடித்து அடியோ தண்டமாக அடித்து அவனையோ மொட்டை அடித்து கருமி குத்தி கழுத மலை ஏற்றினார். பார்த்தான் செய்தரசன் ஏவியமா எந்த காரியம் செய்து விட்டாயே ஒன்னே நான் கொல்லாத விடமாட்டேன் என்று சபதம் கூறி கைலாயம் சென்று பரமனை கோரி கொண்ட மாலையும் கதாயுதமும் பெற்று வந்திருக்கிறாயா செய்தரசன் உன் தந்தையா இருக்கும்படியான வீமஜனனை கொள்வதற்கு இன்று 13 நாள் யுத்தத்திலே அந்த கொண்ட மாலையும் கதாயுதமும் உனக்கு உதவும் என்று நான் கண்ட சொற்பரம் பொய்யாதையா அவனெல்லாம் அப்படியே கம்மு கருத்து மாதிரி கசக்க மாட்டேன் எதிராளி வந்தாலும் என் மாமனா இருக்கும்படியான கண்ணன் நாராயணன் ஐவர் ராஜாக்களுக்கும் துணை இருக்கின்றா எனக்கு இருக்கிறாரு பேசுறி ஐயா. ஆமா சுவாமி மாமா நாராயணன் உனக்கு எதிரி என்று தானே தெரியாத பேசிக் கொண்டிருக்கிற சுவாமி. ஏன் மாமா எனக்கு எதிரியா? ஆமா சுவாமி,
முன்காலத்திலே நீ யாராக இருந்தா? யாரு? வக்கர தந்தன சொல்லும்படியான ஒரு அரகனா இருந்து தேவரெல்லாம் அல்லோல செய்து இமற்ற செய்து கொண்டு வந்தாய். உன் ஜென்மத்திலே நான் வக்கர தந்தன். வந்தால் பார்த்தா தேவரெல்லாம் பகவான் இடத்திலே முறையிட்ட உடனே நாராயணம் பார்த்தார். இந்த வக்கர தந்தனை விடுவதா அப்படி என்று அவனோடு போர் தொடுத்து யுத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை எப்படி வெல்ல வேண்டும்? நயத்தால் ஆகாது, என்றைக்கும் பயத்தால் ஆகாது. அப்படி என்று அவனிடத்தில் தோல்வி பெற்ற மாதிரி ஓடிக்கொண்டிருந்தார் எம்பெருமா நாராயணன். ஓடி இருக்கும்படியான வக்கரதந்தன் அவனை தொத்தி கொண்டான வழியா வருவார். அப்படி என்று எம்பெருமா நாராயணன் ஒரு வயதான இருக்கும்படியான முதியோர் போலவே உருவத்தை மாற்றி ஒரு பேழையிலே கரத்தில் வைத்து கொண்டு அருகாமல் வைத்து விட்டு ஒரு இருக்கும்படியான ஆத்தங்கார அருகாமலே அமர்ந்து கொண்டிருந்தார். வக்கரதந்தான் மட்டும் அவ்வழியே வந்தான். ஐயா பெரியவரை நாராயணன் இந்த வழியா வந்தாரா பாத்தியான்னு கேட்ட உடனே, ஐயா அந்த நாராயணன் ஏன் தேர்னார்? எனக்கோ எதிராளி தேவர் ஐயா, எனக்கோ எதிராளி. அதனால எம்பெருமா நாராயணன் கொள்வதற்காக தேடி வருகிறேன். எனக்கும் இந்த ஐயா அந்த நாராயணன் எதிராளி. நான் வயதானவன், என்ன கண்டார் அவன் ஓட மாட்டான். நீ வீரப்பராக முடித்தவன், ஒன்னை கண்டால் ஓடிடுவான். நான் சொல்வதை போல் கேளு, இந்த பேழைக்குள்ளே நீ புகுந்து கொள். அவன் வந்த உடனே நாராயணன் வந்தா ஒன்னே நான் திறந்து விடுவேன். அவனை ரேசா நீ கொண்டுள்ளான். ஓம் வகையை என் வகையை தீர்ந்து போயிடும். அப்படி என்று நாராயணன் வார்த்தை சொல்லின உடனே பார்த்தா வக்கரதந்தன் சூதுவாது இல்லாதவன் பேழைக்குள்ளே புகுந்து கொண்டார். புகுந்த உடனே பார்த்தால் நாராயணன் சூட்சமாகவே இதான் சமயம் என்று பேழையை முடி வைத்து கொண்டும் போய் துவாரிகளை வைத்த உடனே வந்த ஆயா இருக்கும்படியான சுபத்தை ஏற்பட்டது. நம்ம அண்ணன் விட்டு போக வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும். நம்ம 5 மாத கற்பிணியா இருக்கிறோமே. அப்படி என்று ஆசையோடு ஓடினால் வந்தாய். போன உடனே நாராயணாகப்பட்டவரோ நம்ம தங்க தான் வருவார். யாராவது அக்கத்தில் வரங்க பக்கத்தில் வரங்க வருவான்னு தெரியாது. இந்த பேழையே வழியிலே வைத்து விட்டு அவரோ சென்று விட்டார். ஓடி வந்து வந்தாய் பார்த்தார். நம்ம சாவ தலைமையாக சுமந்திருக்கிறோம். நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு ஏதோ பொருள் வாங்கி வச்சிருக்கிறார். அப்படி என்று அந்த பெட்டியை திறந்த உடனே அந்த வக்கரதந்தான் இறந்து ஆவி உடாவி நடந்தத நாசி வழியா கற்பத்திலே கலந்து நீனோ அபிமன்யனா பிறந்து வார்த்தைகள் ஐயா. ருத்ரி, இந்த கதையை நான் கேட்டு இருக்கிறேனே. உங்க மாமா எதிரி என்று உனக்கு தெரியுமா? கண்ணனுடைய பகையை போல இன்று நான் என் உயிரை மாற்றி விடால் விடுவேன தவிர அப்படி எங்க அப்பா பெரியப்பா தருமருக்கு நான் காவலுக்கு போகாத விட்டால் துரோணாச்சாரியார் வருவார். எங்க அப்பா தருமரை பிடித்து விடுவார். இந்த பிள்ளையா இருக்கும்படியான விரவாள அபிமரனை காவல் வைத்தோமே. இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டது காவலுக்கு போகலையே. தருமனை பிடித்து விட்டானே துரோணாச்சாரி என்று எனக்கு அவன் சொல்ல வரும். தந்தையுடைய வார்த்தையை மறுத்து விட்டானே.
இந்த விமர்சனம் சொல்லு வரும் அதனால நடக்கக்கூடிய பாரத யுத்தத்தில் மரணம் என்பது மனித தலையிலே காத்திருக்கிறது. அதனால பெண்ணே முகத்தில் துரிய அதற்கு நான் அஞ்ச மாட்டேன். உன் வார்த்தையை கேட்டு நான் போகாமல் இருக்க கூடாது. இருந்து விட்டால் நீ சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு போதும் மொழி அது காது. செவி கேட்காது. நான் இன்று காவலுக்கு போறதான். அதனால ஐயா கற்பதி எல்லா வார்த்தை கேளாத போனாலும் கற்பிணி சொல்ல அற்பமாக நீ எண்ணி போக வேண்டாம் சுவாமி. என் வார்த்தையை கேளுங்க. உன் தந்தையார் காவலுக்கு போ. உன் மாமனா இருக்கும் நாராயணன் என்னைக்கா இருந்தாலும் சொட்டுக்கார ஐயா என்று கொண்டு வருவான் 13ல. அதனால என் வார்த்தையை கேளு. நீங்க போகாதீங்க ஐயா. சுவாமி என் வார்த்தை கேளுங்க ஐயா. முடியாது. நீ எத்தனை சொன்னாலும் எங்க அப்பா வார்த்தை தர மாட்டேன். காவலுக்கு போறதான். பெரிய தந்தை காவலுக்கு போறேன். அதனால மனைவியே ருத்திரத்திலே விடைபெற்று சென்றார். அது வெற்றியாகும். எவ்வளோ சொல்லி எடுத்து சொல்லி என் வார்த்தை மறுத்து கொண்டாட்டி போய் வானா அது தனி ஒரு வெற்றி. அதனால போய் சொல்லி அனுப்பு. இந்த வரேன். மனைவியா இருக்கு ஒருத்தர் போய் வான்னு கணவனுக்கு சொன்னால் அதுவே வந்திருப்பான். எவ்வளோ எடுத்து சொல்லி அறிவுதார வார்த்தை உரத்தாலும் என் பெரிய தந்தை காவலுக்கு போறதான்னு சொல்லுங்களேன். உன் பெரிய தந்தை காவலுக்கு போ. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய்க்கு சிறந்த ஒரு கோயிலும் அல்ல. தாய் தந்தை விட தெய்வம் உலகத்துல கிடையாது. அப்படி என்று என் மனதில் எண்ணிருந்தேன். எங்க அப்பா கண்ணே அபிமன்ன தருமனுக்கு காவலுக்கு போ அப்படின்னாங்க. என் தாய் 10 மாதம் 100 நாள் சுமர்ந்து என்னை பெற்றவள் மாதா வாக்கு வேத வாக்கம்மா. நான் தருமனுக்கு காவலுக்கு போறேன்ம்மா அப்படின்னு. கண்ணே தருமனுக்கு காவலுக்கு போறியா அப்போ அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. என் மனைவி தாயை விட தாரம் பெரிதல்லவா. அதுலயும் 5 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறாளே, கர்ப்பிணி வாக்கு பலிக்கும். அப்படியே என் மனைவியை கூட்டு கேட்டேன். காவலுக்கு போ என்று உரைக்கிறாள். என் நாட்டு மந்திரிகளும் காவலுக்கு போ என்று உரைக்கிறார்கள். ஆகட்டும், திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை. நான் சென்று வருகிறேன். சொல்லு. அந்த துரோணம் பிடிப்பதா நான் பார்ப்பதா? கட்டிக்காரா, காவல் புரிகிற நேரத்தில்
அந்த பாப்பார பையன் வருவான அவன் எங்க அப்பாவுக்கு அவன் ஆச்சாரா இருக்கலாம். எனக்கு அவன் அடிச்சாவது கூத்தாவது சூத்தியாவது அடிச்சா ஓட மாட்டான். எங்க அப்பனோட போட்டோம். எங்க அப்பனுக்கு வாத்தியார் இருந்தா எங்க அப்பனே பிடிக்காம வருவானா? வரமாட்டாங்க. அந்த பாப்பார பையன் வந்து